அக்கா சொல்லு சுஜி. உங்கள் வீட்டிலேயே ஒரு பப்பி பேங்க் வச்சுருக்கால்லக்கா? ஆமாம் சுஜி. அதே மாதிரி இந்த அஜ்ஜு பையலுக்கு ஒன்று வேணுமாம்மாக்கா. ஒரே ஆட்டம் வீட்டில். அஜ்ஜு எதுக்கு அழுக விடுற? அதான் இங்கே இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் கொடு. இல்லைக்கா, லியா விளையாடுவார்ல, அதான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டியா? ஆமாக்கா, அதான் எப்பவும் போல இங்கேயே செக் பண்ணி பார்த்துடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் சரிதான் சுஜி. அப்புறம் அங்கே வீட்டில் ஓப்பன் பண்ணவே விட மாட்டாங்க. இங்கேயே நீ ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. சரிக்கா. இது என்னக்கா, கவர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கு. தெரியலையே சுஜி, ஓப்பன் பண்ணி பாரு. அக்கா, நான் பிங்க் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க என்ன ப்ளூ கலர் சென்ட் பண்ணியிருக்காங்க? ஓ, நீ ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணலையா? ஆனால் இந்த கலரும் நல்லா தான் இருக்குது சுஜி. சரி, ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். அக்கா, உங்கள் பிக்கி பேங்க் எடுங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிக்கா, அந்த காயினை கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னக்கா, இது பாதியிலே ஸ்டக் ஆகிடுச்சு. கீ கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிப்பாரு சுஜி. கீ கொடுத்துட்டங்க்கா, இங்கே பாருங்கள், பாதியில் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. இப்போ பாரு, கரெக்டாக ஒர்க் ஆகுது. அக்கா, ஆனால் இங்கே பாருங்கள், காயினையே எடுக்க மாட்டேங்குது. சரி, டென்ஷன் ஆகாமல் மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. இங்கே பாருங்கக்கா, காயினையே எடுக்க மாட்டேங்குது. ஓ, அதுதான் ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணி பார்த்து ஒர்க் ஆகலைன்னு ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க போல். அதனால தான் பாக்ஸ் ஓப்பனாக அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு. சரி, இப்போ என்னக்கா பண்ணுறது? இங்கே பாரு, இந்த மாதிரி காயின் வச்சோன்னா உடனே எடுக்கணும். இது ரிப்பேர் ஆனது தான் போல். சரி, யோசிக்காமல் இதை ரிட்டர்ன் போட்டுரு. நல்ல வேலை இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இல்லைன்னா குழந்தைங்க பார்த்துட்டு இதை விடவே மாட்டாங்க. ஆமாக்கா, இது உங்கள் வீட்டிலே இருக்கட்டும், நான் போய் ரிட்டர்ன் போட்டுறேன். சரி சுஜி.